நம்மளும் இப்போவும் எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கும் சில ஆதாரங்கள் இருக்குது. என்னென்னா 1860களில் அமெரிக்காவில் உள்ள ஒரு 6,77,000 பேர்கிட்ட ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க, ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த கணக்கெடுப்பின்படி அவங்களோட உடல் வெப்பநிலை எவ்வளோ இருந்துக்குன்னா முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அதை விட 1 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட உடலோட சராசரி வெப்பநிலை மனிதனுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2017 யுனைடெட் கிங்டமில் 35,000 மக்களை வச்சு ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா 37 டிகிரி செல்சியஸ் இல்லை 36.6 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அப்படின்னா முன்ன இருந்ததை விட படிப்படியாக நம்மளோட உடலோட வெப்பநிலை மனித உடலோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றது உறுதியாக தெரிய வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இது ஏன் இந்த மாதிரி குறைய வந்திருக்கு அப்படின்றதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுகள்லாம் நாள்பட்ட நோயால் நிறைய கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிவைரல் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் வெளியிலேருந்து ஒரு நோய் தொற்று நம்ம கிட்ட வந்து அது நாள்பட்ட நோய் தொற்றா நம்ம உடம்புலையே தங்கி இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. நமக்கு நல்லா தெரியும் உடம்போட வெப்பநிலை ஜுரம் வருதுன்றோம்ல, ஃபீவர் வருதுன்றோம்ல, அது ஏன் வருதுன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிருமி வந்துச்சுன்னா அந்த கிருமி வாழ்றதுக்கான வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு இருக்குது. 37 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கான வெப்பநிலை இருக்குது. ஆனால் அதை விட அதிக வெப்பநிலை போச்சுன்னா அந்த கிருமியால் உடம்புல வாழ முடியாது, கண்டிப்பாக அது இறந்து போயிடும். அப்படியே அதிக வெப்பநிலையாக உடம்பை ஆக்கி அந்த உள்ளுக்குள்ளே வந்த கிருமியை கொல்லணுன்றதுக்காக தான் அதிக வெப்பநிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம இப்படிப்பட்ட மெடிசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி உள்ள வர கிருமிகளை அந்த மெடிசன்ஸாலேயே அழிச்சிடறோம் அப்படின்றதுனால உடம்புக்கு அவ்வளோ வெப்பத்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பொதுவாக வெப்பத்தை உடம்புல ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய உடம்போட மசில்ஸ்லேருந்து எல்லாமே நிறைய இயங்க வேண்டியது இருக்கும், நிறைய புரதச்சத்து அதுக்கு தேவைப்படும். அதை தவிர்க்கணுன்றதுக்காக இப்போ அது தேவையே இல்லைன்றதுக்காக காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல வெப்பநிலை குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதே போல் மனித எலும்போட அடர்த்தியும் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த டென்சிட்டி அந்த அடர்த்தி ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டில் விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படி வாழ்ந்த அந்த மனிதர்களோட எலும்புக்கூடுகள் நிறைய நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அந்த எலும்புக்கூடுகளை ஒப்பிடும்போது அதுக்கப்புறம் ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்படி விவசாயம் பண்ணி வாழ்ந்த மனிதர்களோட எலும்புக்கூடு இன்னும் கொஞ்சம் டென்ஸ் கம்மியாகிருக்கு. ஏன்னா விவசாயமும் ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் காட்டில் தப்பி பிடிக்கிறதுக்கு அவங்க கையாண்ட சில யுக்திகள் மாதிரியோ அவங்க கையாண்ட வாழ்வியல் மாதிரியோ விவசாயத்தில் தேவையில்லை அப்படின்றதுனால அப்போ இருந்து அந்த காட்டில் வாழ்ந்த மனிதர்களோட எலும்போடு ஒப்பிடும்போது விவசாயம் பண்ணி 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட எலும்பே டென்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணி வாழ்ந்த மனிதர்களோட ஒப்பிடும்போது இப்போ இருக்கிற நம்மளோட எலும்பு இன்னும் பல மடங்கு அதோட டென்சிட்டியை குறைச்சிருக்கு. அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் அந்த 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டில் வாழ்ந்த மனிதர்களோட எலும்பு இப்போ காட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க இன்னும் காட்டு வாழ்க்கைக்கே இருக்கிற இந்த உராங்குட்டான் அப்படின்ட்டு ஒரு குரங்கு இருக்கும். அந்த குரங்கோட எலும்பு எந்த அளவுக்கு டென்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அப்போ காட்டில் வாழ்ந்த மனிதர்களோட எலும்பு இருந்திருக்கு. ஏன்னா அவங்களும் காட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க, இப்போ இந்த குரங்கும் காட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் அதுலேருந்து இவ்வளோ தூரம் பயணித்து வந்த நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு சாதாரணமான வாழ்க்கையை ரொம்ப உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோங்கிறப்ப எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய தேவை இல்லைன்றதுனால காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்போட டென்ஸ் அந்த அடர்த்தி குறைஞ்சி போச்சு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு.